ஒரு மார்க்கெட்டோடைய ட்ரெண்ட் எப்படி இருக்கு, ஒரு லாங் டைம் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் மந்த் அதாவது 2025 ஆகஸ்ட் மாசத்துலேருந்தே மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா என்ன டைரக்ஷன் இருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன டைரக்ஷன் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளீன் டைரக்ஷன். இங்க கிளீன் டைரக்ஷன் எங்க போயிருக்கு, கிளீனா மார்க்கெட் அப் ட்ரெண்ட் டைரக்ஷன்ல போயிருக்கு. அப்போ மார்க்கெட் அப் ட்ரெண்ட் டைரக்ஷனுங்கிறப்போ அந்த மார்க்கெட்டை பார்க்குற விதம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இது மார்க்கெட் அப் ட்ரெண்ட் டைரக்ஷன், மார்க்கெட்டோடைய வேஸ், மார்க்கெட்டோடைய லெவல்ஸ் எந்த லெவல் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நான் உங்களுக்கு சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா சிம்பிள். மார்க்கெட்டை பாருங்க, லோ ஹை. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த ஹைலேருந்து லாங் லாஸ்டிக் லோ எங்கே இருக்குன்னா இதுதான். நெக்ஸ்ட் ஹை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது. ஓகேவா, அப்போது மார்க்கெட் க்ளீனாக என்ன இருக்குது, அப்பாக இருக்குது. ஓகேவா, அப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஒரு ஸ்விங் லோவை மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இது க்ளீனான என்னது ஒரு ஸ்விங் லோ. ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகேவா, அப்போ நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். என்ன சொல்லி கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஒரு இம்பல்ஸ் மூமெண்டம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த இம்பல்ஸ் மூமெண்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதுலேருந்து இது ஃபுல்லாகவே நான் என்ன விட்டுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்பல்ஸ். ஓகேவா, ஸோ இந்த இம்பல்ஸ் உள்ளுக்குள்ளே எனக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்னல் ஸ்ட்ரெச்சஸ் இருக்கு. அந்த இம்பல்ஸ் உள்ள என்ன இன்டர்னல் ஸ்ட்ரெச்சஸ் எப்படி இருக்குங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது நல்லா புரிஞ்சுக்கங்க. லோ ஹை, லோ ஹை, லோ, தென் அடுத்த ஹை வச்சிருக்கா. அப்போ இந்த இடத்துல நீங்க பார்க்கும்போது லாஸ்ட் லோ இந்த இடத்துல ஃபிளிப் நடந்திருக்கிறது தெரியும். லாஸ்ட் லோ எது உங்களுக்கு இதுதான். இப்போ நீங்க புரிஞ்சுக்கணும், இந்த லோவை மார்க்கெட் பிரேக் டவுன் பண்ணாதது வரைக்குமே என்னவா இருக்கு, என்ன சான்சஸ் இருக்கு, லெட்ஸ் கோ ஃபார் பை. ஸோ கிளீனாக உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ மார்க்கெட்டு இந்த லைனை தாண்டாதது வரைக்கும் மார்க்கெட் என்ன கண்டிஷன்ஸ்ல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை கண்டிஷன்ஸ்ல இருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே.